கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை கொண்டு வருமா? மாம்சத்திற்கும் மனதிற்கும், அதாவது சரீரத்திற்கும் மனதிற்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பை இங்கே வேதம் பேசுகிறது. உங்கள் இருதயத்திலே சந்தோஷம் இருக்குமானால் இப்பொழுது உங்களுடைய முகமே நல்ல நிலையிலே காணப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சோர்ந்து போனவர்களாக, சந்தோஷமற்றவர்களாக இருக்கிறார்கள், வேதனை உள்ளவர்களாக. இன்றைக்கு மனம் சோர்ந்து போன நிலைமையில் அநேகரை பார்க்க முடிகிறது. வேதம் இங்கே என்ன சொல்லுகிறது? மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை கொண்டு வந்துடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதாவது உங்களுடைய இருதயம் துக்கமாக இருந்தால் உங்கள் முகமும் துக்கமாக இருக்கும். உங்கள் இருதயம் சந்தோஷமாக இருந்தால் உங்களுடைய முகமும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த கடைசி காலங்களிலே வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட பார்க்க முடிகிற ஒரு காரியம் என்ன? அநேக துக்கத்தோடு இருக்கிற ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய பிள்ளைகளும் துக்கமாக இருக்கிறார்கள், சோர்ந்து போனவர்களாக இருக்கிறார்கள். அந்த முகம் மலர்ச்சி என்பதை காண முடியாத ஒரு நிலை. பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், அழுகையின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கு என்றெல்லாம் சொல்லுகிறபடி பல தீமையான வேதனையான வழிகளிலே கடந்து செல்லுகிறார்கள். அதனால் என்ன நடக்கிறது? முகம் மலர்ச்சியை காண முடியவில்லை, சந்தோஷமான வாழ்க்கையை காண முடியவில்லை, சோர்ந்து போனவர்களாக இருக்கிறார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17:22 பார்த்தீங்கன்னா, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லுகிறது, மருந்தான். ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர்களை என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ்ச்சியாக இருக்க பண்ணுவேன், மகிழ பண்ணுவேன் என்று சொன்னார். பவுல் பேசும்போது சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏன் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாரு? துக்கமாக இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது நீங்கள் ஏன் துக்கத்தோடு இருக்க வேண்டும்? மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி இல்லாதனால என்ன நடக்கிறது? அதன் தொடர்ந்து அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். மன துக்கம் ஆவியை முறிந்து போக பண்ணும், வேதனையை கொண்டு வரும், போராட்டமான வாழ்க்கையை கொண்டு வரும், வியாதியின் படுக்கையை கொண்டு வரும். நீங்கள் எந்த அளவிலே இருதயத்திலே சோர்ந்து போகிறீர்களோ அல்லது மன துக்கத்தோடு வாழ்கிறீர்களோ அந்த அளவிலே உங்களுடைய ஆயுசு நாட்களை அது குறைந்து போக பண்ணும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சியாயிரு, துக்கமாய் இருக்காதே, உன்னுடைய துக்கத்தை நான் மாற்றுகிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகளில் இன்னும் ஒரு வசனம் இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18:14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? ரெண்டு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று, மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். அது மாத்திரமல்ல, முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? அப்போ மனம் சோர்ந்து போனால் அல்லது மனதிலே துக்கம் நிறைந்து காணப்படுமானால் உங்களுடைய வாழ்க்கை போராட்டமான ஒரு வாழ்க்கையை மாறி போகும். உங்களால் எதையும் சரியாக செய்ய முடியாது. மிக வேதனையுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே அது கடந்து செல்ல முடிகிறது. அதனால்தான் இந்த நாட்களிலே பிசாசு வஞ்சித்து கர்த்தருடைய மகிழ்ச்சியவே எடுத்து போடுகிறான். தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். காரணம், தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை நடத்துகிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் கூட இருந்து வழி நடத்துகிற ஒரு தேவன். இஸ்ரவேல் மக்களை அன்றைக்கு வனாந்தரத்திலே மேகத்திலே நடத்தின அதே ஆண்டவர் இன்றைக்கு கூடவே இருந்து நடத்துகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் கூடவே இருக்கிறார், தூரத்தில் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு தேவன் கூடவே இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் துக்கமாக இருப்பது நியாயமா? நிச்சயமாக அது சரியல்ல. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஆவி முறிந்து போனால் அதன் பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன், ஆவி முறிந்து போன நிலைமையிலே அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போவாங்க. உலக கவலைகள், வருத்தங்கள், பாரங்கள், வேதனைகள், இது இந்த உலகத்தில் இருக்கிறது. இதை மாற்றுகிற கர்த்தரும் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் மனதிலே அதை வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் சகலத்தையும் மாற்றி போடுவார்.
அதை அறியாதபடிக்கு பிசாசு இவருடைய கண்களை குருடாக்குகிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய சுவிசேஷத்தை அறிய முடியாதபடிக்கு அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டது. ரட்சிக்கப்பட்டவருடைய இருதயம் எப்படி குருடாக்கப்படுகிறது என்றால், கர்த்தருடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி, கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கவலையோடு இருக்கிறார்கள். பிரச்சனைகள் இருக்கிற குடும்பங்கள் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, தாய் தகப்பன் பிள்ளைகளோடு பிரச்சனை பண்ணுறாங்க. சில இடங்களில், சில வீடுகளிலே பிள்ளைகள் பெற்றோரோடு பிரச்சனை பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட வீடுகளிலே நிச்சயமாகவே மன துக்கம் இருக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த துக்கத்தை மாற்றுகிற கர்த்தர் கூடத்தானே இருக்கிறார், உங்களோடு தானே இருக்கிறார். அப்புறம் ஏன் கவலைப்பட்டு கலங்குறீங்க? ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க, கர்த்தர் என்ன செய்கிறார் என்று. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கின திரியை அணையாமலும் இருக்கிற தேவன். ஏன் நெறிந்த நாணலை அவர் முறிக்கிறது இல்லைன்னா, நெறிந்து போன நாணல், அந்த நாணலை மறுபடியும் சரிப்படுத்துகிற தேவன். ஒருவேளை மங்கி எறிகிற திரி, அதை மறுபடியுமாக தூண்டிவிட்டு சரியாக எரிய பண்ணுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். எப்பொழுதுமே இந்த உலகம் என்ன செய்யும் தெரியுங்களா? நீங்கள் வேதனையோடு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வேதனைப்படுத்தும். பிசாசினுடைய காரியங்களும் அதுதான். அவன் கொல்லவும் அழிக்கவும் அவன் வருகிறான், வேற ஒன்றுக்கு வர மாட்டாங்க. அவன் நிர்மூலமாக்க பார்ப்பான். குடும்ப வாழ்க்கையில் போராட்டங்களை கொண்டு வருவான், வியாபாரத்தில் தொழிலில் பிரச்சனைகளை கொண்டு வருவான், சமாதானத்தை எடுத்து போடுவான். இன்றைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையில் ஒன்று என்ன தெரியுமா? நான் நிம்மதியாகவே தூங்குறது இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? கர்த்தர் தூக்கத்தை கொடுக்கிறவர், கர்த்தர் ஆறுதலை தருகிறவர், கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறவர், கர்த்தர் விடுதலையை தருகிறவர், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் வழிகாட்டுகிறவர், கர்த்தரே எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். அதனால தான் தாவீது சொல்றான், அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லுவேன், என் தேவனாலே ஒரு மதலை தாண்டுவேன் என்று சொன்னான். அவனுக்கு மிகுந்த நெருக்கம் வந்தபோது அவன் செய்கிற ஒரு காரியம் பாருங்க, அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானான். அப்ப கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள முடியும். கர்த்தருக்குள்ளே நாம் வாழும்போது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். அவர் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிற ஒரு கர்த்தர். அப்படியெல்லாம் இருந்தும் தெரிந்தும் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் மிகவும் சோர்வாயிருக்கிறார்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு சில காரியங்கள் உண்டு. அவர் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கின திரியை அணைக்க மாட்டார், மறுபடியுமாக எழுந்து பிரகாசிக்க செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் ஒரு நாளும் உங்களை கீழே தள்ளுகிறவர் அல்ல. ஒருத்தர் சொல்றாங்க, கர்த்தர் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துறாருங்க, கர்த்தர் என்னை சோதிக்கிறார். கர்த்தர் சோதிக்கிறவரா? கர்த்தர் உங்களை வேதனைப்படுத்துகிறவரா? அதற்காக ரட்சித்தாரா? உங்களை ஆசீர்வதிக்கத்தானே ரட்சித்தார், உங்களை விடுதலையாக்கத்தானே ரட்சித்தார், உங்களை நடத்தத்தானே அவர் ரட்சித்தார். ஆனால் அதெல்லாம் விட்டுருவாங்க. கர்த்தர் தாங்க பிரதர் ரொம்ப சோதிக்கிறார் என்னைய. கர்த்தர் சோதிக்கிறவர் அல்லம்மா. கர்த்தர் நிச்சயம் உங்களை சோதிக்க மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுகிறவர். நெறிந்த நாணலை முறிக்காமல் மங்கின திரியை அணைக்காமல் இருக்கிறார். ஏன்னா நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அங்கே போடப்படுகிறது. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். இருதயத்தில் உங்களுக்கு கவலை பெருக பெருக அது என்ன செய்யும்? ஒடுக்கும், வேதனையை கொண்டு வரும். நீங்கள் சோர்ந்து போய் விடுவீர்கள், வியாதியின் படுக்கையில் விழுந்து விடுவீர்கள். எந்த சூழ்நிலையும் சரி, கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போயிடாதீங்க. இருதயத்தில் கவலையை வைக்காதீங்க. நீ கவலைப்படுகிறதுனால உன்னோட சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்டுவியா குறைப்பியான்னு கேட்குறாரு இல்லையா? அது மாத்திரமா சொன்னார் ஆண்டவர் இயேசு. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் என்று சொன்னவர். காட்டு புஷ்பங்களை கவனித்து பார் என்று சொன்னார். அதை எபிரேயருக்கு சொல்லும் போது கர்த்தராகிய இயேசுவை நீ கவனித்து பார் என்று சொன்னார். வார்த்தையை கவனித்து பார். வேதம் முழுவதும் நீங்க வாசிச்சு பாருங்க. கவனித்து பார்க்கும்படி சொல்ல சில காரியங்களைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் காகத்தை கவனித்து பார்க்க வேண்டும்? காட்டு புஷ்பத்தை ஏன் கவனித்து பார்க்க வேண்டும்? ஏன் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும்? அடுத்து கர்த்தராகிய இயேசுவை கவனிக்க வேண்டும். நன்றாக கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை என்பது வரும்போது காகங்களை போஷிக்கிற தேவன் உங்களை போஷிப்பார். காகங்களை கொண்டு போஷித்த தேவன் உங்களை போஷிப்பார். சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல உடுத்தி இருந்ததில்லை என்று சொன்ன அற்புதமான ஒரு தேவன், காட்டு புஷ்பத்துக்கு உடுத்துவித்த தேவன் உங்களுக்கு உடுத்துவிக்க வல்லவராயிருக்கிறார். அதை சொல்லிவிட்டு தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ கவலைப்படாதே, நாளைக்காக கவலைப்படாதே, நாளைய தினம் உன்னுடையது அல்ல, அது அந்த நாளுக்கு போதும்.
நீ கவலைப்படாமல் உன்னுடைய சந்தோஷமாயிரு. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை அறிந்திருந்தாயனால் நலமாயிருக்கும். இன்னைக்கு என்ன மனசுல கவலை? எதுக்கு கவலை? என் பிள்ளை இப்போதாங்க பிறந்திருக்கு, இந்த பிள்ளை எப்படி படிக்க வைக்கிறது தெரியல. அன்னைக்கு சொன்னால் ஒரு பிள்ளை இருந்தால் போதும். ஏன்னா நிறையா ஃபீஸ் கட்டணுங்க. எவ்வளோ கட்டணும்? அது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கட்டணுமா எல்கேஜிலேயே? ஏன் கட்டுற? கெட்டாத ஸ்கூலுக்கு போ, 5000 கட்டுற ஸ்கூலுக்கு போ. அதெல்லாம் விட்டுறது. பிள்ளை பிறந்த உடனேயே அது படிப்பு, அதனுடைய மேற்படிப்பு, அதனுடைய கல்யாணம், அதற்கெல்லாம் அடுத்து அதுக்கு பிரசவம்லாம் பார்த்துருவாங்க. பிள்ளை பிறந்து தான் இருக்கும், இவங்களுக்கு பிரசவம் பார்த்து இருக்கும். இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதோட நிறுத்து. வளர்க்கறது நீ அல்ல, வளர்க்கறது கர்த்தர். காரணம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அது அவருடைய பலன். அவர் கொடுக்கிறார் உங்களுக்கு. ஒரு தாய் தகப்பனை பார்த்து இந்த குழந்தையை நம்ம உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லுகிறார். அப்படி கொடுக்கப்படுறதா உங்களுக்கு பிள்ளைகள். நீங்க என்ன கஷ்டப்பட்டு என்ன வளர்க்க போறீங்க? அந்த பிள்ளையினுடைய தேவை பரலோகத்திலிருந்து சந்திக்கப்படுங்க. உங்களுக்கு பிள்ளையை கொடுக்கணுன்றதுக்கு முன்பாகவே எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன் அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆதாமை உண்டு பண்ணும் முன்பாக இந்த ஆதாமுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் படைத்த பிறகு கடைசியாக ஆதாமை படைக்கிறார். நீ யோசிச்சு பாருங்க, ஆதாமை உண்டாக்கிட்டு இவனுக்கு என்ன தேவைப்படும்? ஒருவேளை இவனுக்கு நல்ல ட்ரெஸ் வேணுமே, அது வேணுமே, இது வேணுமே, இவனுக்கு சாப்பாடு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணுமே, காய்கறி வேணுமே, தானியங்கள்லாம் வேணும், அப்புறம் தானியத்தை விளைவிப்போம். இப்படியாங்க இருந்தார்? இல்லை. சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், முதலும் முடியுமா இருக்கிறவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், சகலத்தையும் அறிந்த தேவன். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொன்ன வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல, மகிமை நிறைந்த ஒரு வார்த்தை. ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட அருமையான ஒரு வார்த்தை. அவர் சொல்லுகிறார், உனக்கு என்ன வேணுங்கிறதை உன் தேவன் அறிந்திருக்கிறார். நீ ஏன் கவலைப்படுற? கவலை இருதயத்தை ஒடுக்கிவிடும். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அதாவது பாதி செத்து போன நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எல்லாம் சண்டை போராட்டம். ஏன்? கர்த்தரோடு இசைந்தே இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறது இல்லை, கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்றது இல்லை, கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போய் உட்கார்ந்துடுறாங்க, ஒடுங்கிடுறாங்க. எப்படி எலியா போய் சோர்ந்து போய் உட்கார்ந்தானோ அப்படி சோர்ந்து போய் வீட்டில் போய் ஒரு மூலையில் உட்கார்றாங்க, அமைதலாயிடுறாங்க. யார்கிட்டையும் பேச பிடிக்கல பிரதர், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் யார்கிட்டையுமே பேசுகிறதே இல்லை, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்செல்லாம் குறைச்சிட்டேன், நான் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறேன். இதுவே டேஞ்சர், இதுவே ஆபத்து. உங்களுக்கு எல்லாரோடு சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரோடு சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். உங்கள் இருதயத்தை ஒடுக்கிருங்க. இன்னைக்கு அநேகருடைய வியாதியின் படுக்கைக்கு காரணம் என்ன தெரியுமா? கவலை. ஆனால் கர்த்தர் அதனால தான் சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிற தேவன், கவலையை வாங்குகிற ஒரு கர்த்தருங்க. உங்களுடைய கவலை, பாரங்கள், வருத்தங்கள், வேதனைகளை வாங்குகிறவர். நீ என்கிட்ட கொடு, நான் அதை சுமக்கிறேன், நீ ஏன் சுமக்கிறேங்கிறாரு. எப்படி நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸ்கூலுக்கு போய் என்னோட பேரனையோ பேத்தியோ கூப்பிட போனேன்னு வச்சுக்கோங்களேன். கூப்பிட போவேன், அதுங்க உள்ளேருந்து வெளியே வருவாங்க, மாடியிலேருந்து இறங்கி வருவா, இல்லை உள்ளேருந்து கிளாஸ் ரூம்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, வந்த உடனேயே முதலாவது நான் வாங்குறது என்ன தெரியுங்களா? அவங்களுடைய பைய. ஏன்னா அந்த பை ரொம்ப வெயிட்டாக இருக்கும், நிறையா புக்ஸ் இருக்கும், நோட்டுகள் இருக்கும். நான் ஏன் வாங்குகிறேன்? என்னுடைய பேரனோ பேத்தியோ பாரம் சுமப்பதை நான் விரும்பவில்லை, அது கடினம் என்று நினைக்கிறேன், அதனால் அதை வாங்கிக்கிறேன். அவங்க லஞ்ச் பேக் மட்டும் தூக்கிட்டு வருவாங்க, அதில் ஒன்றும் இருக்கா, சாப்பிட்டு முடிச்சாச்சு இல்லை. இப்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? உங்களுடைய கவலையை நீ என்கிட்ட கொடுங்கிறாரு. நீ சுமக்காத, உன்னால் முடியாது, நீங்கள் சுமந்தீங்கன்னா கஷ்டங்க. அதனால தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களேன்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோமா, இல்லை பாரம் சுமந்து வருத்தப்படுகிறோமா? ரெண்டும் தான். அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுடைய பாரத்தை இன்னும் அதிகமாக்குவேன் சொன்னார். இல்லை, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன், உங்களுக்கு நிம்மதியை தருவேன், நான் சமாதானத்தை கொடுப்பேன், நீங்கள் நன்றாக சந்தோஷமாக இருங்கள். அதற்காகத்தான் நான் இறங்கியே வந்தேங்கிறார். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கணுங்கிறதா கர்த்தராகிய இயேசு இறங்கி வந்தார். இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? அவரோடு கூட இருக்கிறோன்னு சொல்கிறோம், அவரோடு வாழுகிறோன்னு சொல்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நிம்மதியை இழந்து போய் நிம்மதியற்றவர்களாக, வேதனை நிறைந்தவர்களாக,
இன்றைக்கு சோர்ந்து போன நிலைமையிலே வியாதியோடு கூட அநேகர் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை. அப்ப அது என்ன செய்யும் பாருங்க, ஒரு வார்த்தை பாருங்க, நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இருதயத்துக்கு என்ன இருக்குங்க? இருதயத்துக்கு ஒன்னே ஒன்று மருந்து, கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையினால் பிழைப்பான்னு சொன்னார். அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, இந்த வேத வசனங்கள், இந்த வார்த்தை உங்களை சந்தோஷப்படுத்தும்னு கர்த்தர் சொல்றார். நிச்சயமா சந்தோஷப்படுத்துமா? இந்த வார்த்தையை உங்க இருதயத்தில் முழுசுமாக வச்சிங்கன்னா இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றியே போடும். அதை தெரியாம தான் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். இதில் விதைகளை பற்றின ஓமை. விதை தேவனுடைய வசனம், இது நல்லா தெரியும். விதைக்கிறது இருதயத்தில் தான். இப்போ நாங்கள் பேசுகிறது உங்கள் இருதயத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது இதில் பாருங்கள், இந்த ஓமை ஒரு மகிமையான ஒரு ஓமைங்க. இதில் 3 ஸ்டேஜில் வரும், 4 ஸ்டேஜ் முடிவில் வரும். இது 3 பேருமே எழுதியிருப்பாங்க. மார்க்கும் இதை எழுதியிருப்பார், மார்க் 4ஆம் அதிகாரத்தில். லூக்கா 8ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க, அங்கேயும் இது இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். இதில் மத்தேயு மட்டும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். 3 பேரையும் சொல்றார். ஒன்று, ஃபர்ஸ்ட் எடுத்தவன வசனத்தை திருடுகிறான். ஏன் வசனத்தை சத்துரு திருட வேண்டும்? நல் வார்த்தையோ உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சி ஆகிடும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே போய் உங்கள் இருதயத்தில் அப்படியே அமைதலாக இருந்துச்சு, படிஞ்சிருச்சு, அந்த இருதயத்தில் தங்கிருச்சுன்னா உங்கள் இருதயம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா வார்த்தை நிறைவேறும். வார்த்தை ஒரு நாளும் பொய்யா போகிறதே கிடையாதுங்க. அவர் என்ன எண்ணத்தோடு அதை அனுப்புகிறாரோ அந்த எண்ணம் அது நிறைவேறும். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார். பெருக பண்ணினாரா இல்லையா? பண்ணிட்டாரு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர்னா ஆசீர்வதிக்கிறவர் தான். கர்த்தர் விளைய செய்கிறவர்னா விளைய செய்கிறவர் தான். வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னால் வர்த்திக்க பண்ணத்தான் செய்வார். விடுவிப்பேன்னா விடுதலை ஆக்குவார். அவர் சொன்ன சொல் தவறாத தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. மனசு மாற மனுஷன். தேவனுடைய இருதயம் மாறுவதே கிடையாதுங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு? இந்த வார்த்தை உள்ள போய் உணர்றதுக்கு முன்னாடி பிசாசு அதை எடுக்கிறான். ஏன்னா நல்வார்த்தை உங்களை மகிழ்ச்சி ஆக்கிடும். கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா வாழ்க்கையே போயிடும். அப்போ இந்த வார்த்தையினால தான் நம்ம பிழைக்கிறோம். இன்னைக்கு இந்த வார்த்தை வாழ வைக்குதுங்க, நம்பிக்கையை கொடுக்குது. விசுவாசத்தினால இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறது. இந்த வார்த்தையை எடுத்துடுறான். ஏன்? நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது, நீங்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது, கவலை உங்க இருதயத்தை ஒடுக்கணும், நீங்க மனோ துக்கத்தினால உங்க ஆவி முறிந்து போகணும், முறிந்த ஆவியை யாரும் தாங்க முடியாத நிலைக்கு போகணும். அதனால இன்றைக்கு அநேக தற்கொலையே செய்து கொள்ளுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, சில கர்த்தருடைய பிள்ளைகளே தற்கொலை செய்து கொண்டு மரிக்கிறார்கள். வேதனையான வாழ்க்கை இன்றைக்கு அவன் வைக்கிறான். அப்போ என்ன சொல்லுகிறார்? எப்பா நீ எந்த சூழ்நிலை வசனத்தை காத்துக்கொள். 2வதாக அந்த வசனத்தை விதைக்கப்பட்ட போது வசனம் என்ன செய்யுதுன்னா, திரும்ப அவர் விளக்கமாக சொல்லும்போது சொல்லுகிறார், அந்த வசனத்தினாலே சில உபத்திரவங்களும் சில துன்பங்களும் வருகிறது. ஏன்னா வசனத்தை கை கொண்டு நடக்கணும்னு நினைக்கும் போது பிரச்சனை தானே. யோசிச்சு பாருங்களேன், வசனம் என்ன சொல்லுது? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். சரி, நீங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் உண்மையாக இருக்க முடியுமா? இருக்க முடியாதுன்னே சொல்லிவிடுவீங்க. ஆனால் இருக்கணும். அப்போ உண்மையாக இருக்கும்போது பிரச்சனை உபத்திரம் வருமா? வரும். வேலை செய்கிற இடத்துல வரும். ஒருத்தன் திருடிக்கிட்டு இருப்பான், நீங்கள் அங்கே உண்மையாக இருப்பீங்க. அவன் என்ன சொல்லுவான்னா, என் திருட்டில் நான் உனக்கு பங்கு தரேன்னு சொல்லுவான். இல்லைன்னா நீயே என் கூட சேர்ந்துக்கோ, நம்ம சேர்ந்து திருடுவோம்மா. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் ஒருத்தன் உண்மையாக நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனை என்ன சொல்லுவாங்க? பெரிய இந்த மாதிரி யோக்கியம் வந்துட்டான், இவர் ரொம்ப யோக்கியம் இருப்பா, இவர் தப்பே பண்ண மாட்டார், இவர் பொய்யே பேச மாட்டார், இவர் எப்போவுமே உண்மையாக இருப்பாராம், உத்தமமாக இருப்பாராம் அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணுவார்கள். ஆனால் அதை பற்றி பேச்சே கிடையாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உண்மையாயிரு, ஆண்டவர் சொல்லியிருக்கார் உத்தமமாயிரு, ஆண்டவர் சொல்லியிருக்கார் தீமைக்கு விலகிப்போ. நான் அதனால் விலகி போகிறேன்.
அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது இந்த உலகம் பரியாசம் பண்ணுகிறது, கேவலப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது, அவமானப்படுத்துகிறது. ஆனால் இதன் நடுவில் நீங்கள் உண்மையாய் நின்றால் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். மொர்தெகாயை உயர்த்தினவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டாருங்க. ஆனால் வசனத்தின் நிமித்தம் உபத்திரம், துன்பம் வரும். மூணாவது காரியத்தை பாருங்களேன். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உலக கவலை. உலக கவலை என்ன செய்யுது பார்த்தீங்களா? வசனத்தை தான் எடுத்து போடுது. அதனால தான் சத்துரு என்ன பண்ணுறான்? உங்களை வாழ்க்கையில் கவலைப்படும்படியாகவே செய்கிறான். அப்போ கவலை இருதயத்தை ஒடுக்கும், கவலையை வசனம் எடுக்கும். இப்போ வசனத்தை அவன் எடுத்து விட்டால் உங்கள் இருதயத்தில் கவலை இருக்கும், பாரம் இருக்கும், வேதனை இருக்கும், நீங்கள் சோர்ந்து போவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் பிரச்சனைகளும் தொடர்கதையாயிடும். கர்த்தருக்கு நல்லா தெரியும், வசனத்தை உள்ளே கொண்டு போயாச்சுன்னா இவன் பழச்சிருவான், 100 மடங்கு பலன் கொடுத்துருவீங்க. அப்போ அந்த வசனத்தை எடுக்கணும், அதுக்காகவே தான் செயல்படுறான். இந்த வசனம் எங்கே விதைக்கப்படுகிறது? உங்களுடைய மனதிலே, இருதயம் என்று சொல்லப்படுகிற மனதிலே தான் விதைக்கப்படுகிறது. அதை விட்டு விலகி போகும்படியாக உலக கவலை உள்ள நுழையுது. மற்றவைகள் ஐஸ்வர்யத்தின் பற்றி மயக்கம், சம்பாதிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், தொடர்ந்து ஓடுகிறார்கள். பாருங்க, காலையில் போயிட்டு ராத்திரி வரைக்கும் வேலை செய்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ராத்திரி முழுவதும் வேலை செய்கிறாங்க. பணம் 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 பணம். பணம் இல்லைன்னா யார் மதிப்பா? இல்லைங்க. உங்கள் குணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. பணம் இல்லைன்னா கூட சரி, குணம் கெட்டு போச்சுன்னா யார் மதிப்பா சொல்லுங்கள்? பணம் இல்லைனாலும் குணம் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணம் தான் பிரதானம். பணம் ஒரு நாள் அதை உடையவர்களின் உயிரையே வாங்கணும் வேதம் சொல்லுது. வேதம் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கிடும் சில நேரங்களில். அதே நேரத்தில் சில நேரம் ஜீவனையும் கொடுக்கும், ரெண்டும் செய்யும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று தான் செய்யும், அது உங்களை வாழ வைக்கும். அப்போ இந்த வாழ வைக்கிற, ஆசீர்வதிக்கிற, நடந்து செல்ல வழிகாட்டுகிற இந்த வார்த்தையை அவன் எடுத்து உங்களை கவலைக்குள்ளே நடத்துகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், இதில் பாருங்கள் 38ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் இயேசு பெத்சாயிதாவுக்கு வருகிறார். அங்கே மார்த்தாள் என்ற ஒரு அருமையான பெண் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய வீட்டில் வாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறா. ரொம்ப அருமையான ஒரு பெண். இப்போ அங்கே ஆண்டவர் இயேசு போயிட்டார். அங்கே போனவுடனே எப்போவுமே ஆண்டவர் இயேசு எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே வார்த்தையை தான் பேசுவார். ஏன்னா அவர் தான் வார்த்தை. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். நல்லா கவனிங்க, வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாள். அவள் இப்போ மார்த்தாள் தான் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டவா. அவள் எங்கே போயிட்டா? பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். சமைக்கிறது யாருக்காக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக தான் சமையலே நடக்குது. அங்கே வேற யாருக்கும் இல்லை. முதல் விருந்தாளி அவர் தான். அவருக்கு தான் அந்த நல்ல உணவு சமைக்கப்படுகிறது. இப்போ சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. சமையல் பண்ணும்போது இவளுக்கு கஷ்டமாக இருக்குது, துணைக்கு ஆள் இல்லை. இப்போ எங்கே யாரை கூப்பிட்றா? தான் கூட பிறந்த சகோதரி மரியாளை கூப்பிட்றா, வர சொல்லுங்க. அவள் பாட்டு இங்கே வசனத்தை கேட்டுட்டு உட்காந்துருக்கிறா. உங்களுக்கு கவலையே இல்லையா? இப்படி நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு யாரை கேட்குறா பாருங்க. ஆண்டவருக்கு கவலை இல்லையா? கவலைப்படுறவர் அவர் கவலையை எடுத்து போடுகிறவர், கவலையை நீக்குகிற தேவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாங்கன்னு சொன்னவர். அவர்கிட்ட போய் கேட்குறா, உங்களுக்கு கவலையே இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளை அனுப்புங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்களை குறித்து. அப்போ மார்த்தாளுடைய இருதயத்திலே இந்த ஒரு காரியம் கவலை அல்ல, அவள் வாழ்க்கை முழுவதுமே கவலைப்படுறார். அதுதான் உண்மை. அநேக காரியங்களை குறித்து. சாப்பாடு மட்டும் கர்த்தர் சொல்லியிருப்பாரு, ஏமா சாப்பாட்டை குறித்து கவலைப்படுற, நீ வாமா நீயும் உட்காருன்னு சொல்லியிருப்பார். இல்லை, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் எத்தனை காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குறீங்க உங்கள் வாழ்க்கையில்? பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை பற்றி, தாய் தகப்பன், அல்லது வீடு இல்லை, அது இல்லை, வேலை இல்லை, குழந்தை இல்லை, எத்தனை காரியங்களுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க சொல்லுங்கள்? 1 2? எத்தனை உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறீர்கள்?
எத்தனை காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள். மார்த்தாளை போலவே இன்றைக்கு அநேகர் கவலைப்பட்டு கலங்குகிற மக்களாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு காரியம் தான் தேவை தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தேவையானது ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என் பாதத்தில் நீ உட்கார்ந்தா நான் எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடிப்பேன். நீ என்னோடு கூட இணைந்திருந்தால் நான் உன் காரியங்களை பார்த்து கொள்ளுவேன். அதுதான் உண்மை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாவற்றையும் தருகிற ஆண்டவர் அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் சமூகத்தை நாடி வாஞ்சித்து அவர் பிரசன்னத்தில் இருக்கும்போது அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். எல்லா தேவைகளையும் சந்திப்பார். நீங்கள் நினைப்பதற்கு மேலாக, வேண்டிக் கொள்வதற்கு மேலாக கர்த்தர் தம்முடைய வல்லமையின்படி கிரியை செய்வார். ஒரு காலம் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அதனால தான் சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இப்ப மார்த்தாளுடைய இருதயம், அந்த மனம் முழுவதும் எதில் ஆயிடுச்சு? கவலை. இவன் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறனால இவளுக்கு கவலையே இல்லை. யார் பெரியவரோ அவர் பாதத்தில் வந்து அமர்ந்து விட்டாள். யார் தேவைகளை சந்திப்பாரோ, யார் நடத்துவாரோ, வாழ வைப்பாரோ, அவருடைய பாதத்திலே ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்டதினாலே, புரிந்து கொண்டதினாலே உட்கார்ந்திருக்கிறார். மார்த்தாள் தான் கூப்பிட்டா வீட்டுக்கு, ஆனால் மார்த்தாள் இயேசுவை அறியவில்லை. மரியாளுக்கு நன்றாக தெரியும், இந்த இயேசு தன் தேவைகளை மட்டுமல்ல சர்வ லோகத்தின் தேவையை அவர் சந்திக்க போதுமானவர் என்று. அதனால்தான் தன்னுடைய சகோதரன் மரித்த போது கூட அதன் பிறகு இவள் நிமித்தமாகவே லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கவலைப்படுகிறதுனால உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. கவலைப்பட்டு கலங்குனீங்கன்னா உங்கள் இருதயம் தான் போயிடும், உங்கள் மனம் போயிடும், உங்களுடைய சிந்தைகளை பாதிப்பு உண்டாகும். இன்றைக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? தெருவில் பாருங்கள், இன்றைக்கி எல்லா இடங்களையும் நிறைய பேர் இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் இருக்குதுங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. எந்த நிலையில்லாமல் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே போயிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா? என்ன காரணம்? சரீரத்தில் பிரச்சனையா? இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா வெயிலில் இருப்பாங்க, மழையிலையும் கிடப்பாங்க, அவங்க பாட்டுக்கு போவாங்க. ட்ரெஸ் இருக்கும், ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், கந்தலாக இருக்கும், தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சடையாக இருக்கும். சிலர் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இப்போ இந்த நாட்களில் நிறைய பேர் வராங்க. ரொம்ப சந்தோஷம், கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் கூட அப்படி செய்யுங்க, அது நல்லது. உதவி செய்யுங்க, பரவாயில்ல. நல்லா பாருங்கள், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியலாம் ஒரு நபர், அவரை நீங்கள் கூப்பிட்டு ஒன்றும் சொல்ல வேண்டாம், வாங்கினோன்னா வருவாப்பில். வந்தவொடனே டீ குடிக்கிறேன், சரி ஒரு பேப்பர் எடுத்து இதில் ஒரு கையெழுத்து போட்டுட்டு நீ போய் டீ குடிச்சுக்கன்னா வேணாம், டீ வேணான்ட்டு போயிடுவார். என்ன காரணம் தெரியுங்களா? ஏதோ ஒரு நாள் முந்தின நாட்களிலே ஏதோ ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு அவரை ஏமாத்திருக்கிறாங்க. இது மனசை பாதித்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக தான் யார்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு தாய்க்கு பிறந்த ஒரு பையன் அல்ல பொண்ணு, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்கும், கூட பிறந்தவர்கள் இருந்திருப்பார்கள், அல்லது உறவினர்கள், நண்பர்கள் என்று ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கும். எல்லாருக்குமே அப்படிதான், கேட்குற உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். அப்போது இதை விட்டு வெளியே வருகிறார் பாருங்க. ஒன்றும் இல்லாமல் அவங்களால பார்க்க முடியாத நிலைக்கு வந்து தான் தெருவில் இறங்குறாங்க, ரோட்டில் நடக்கிறாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து சென்னைக்கு அப்படியே நடந்து போய்கிட்டு இருப்பாங்க, பைபாஸில் நடு ரோட்டில் போயிட்டு இருப்பான். நம்ம தான் பார்த்து காரை ஓட்டிட்டு போகணும். அப்படிப்பட்ட நிலையில் சிலர் அடிபட்டு இறந்தும் போகிறார்கள். அவங்கள என்ன சொல்லுவாங்க? மனநலம் பாதிக்கப்பட்டது. ஏன் மனநலம் பாதிக்கப்பட்டது? இருதயத்தில் பாரம், வருத்தம், வேதனை, அதை வச்சுட்டீங்கன்னா கொஞ்ச நாள் மனசு பாதிக்கப்பட்டு போயிடும். அதை வெளியே எடுத்து போட முடியாத ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அவர் பாதத்திலே அமர்ந்தார், நிச்சயமாகவே அவர் அதை எடுத்து போடுவார். அதைத்தான் அவர் சொல்றாரு, நீ கவலைப்பட்டு கலங்கினா உன் வாழ்க்கையில் இதே பிரச்சனை வந்துடும், உன் நிலையை விட்டு வெளியே போய் விடுவாய். உன் மனது கர்த்தருக்குள்ளே மறுரூபம் அடைய வேண்டும். அதனால தான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லியே பிரசங்கம் பூரா இருக்கும். மனம்தான் திரும்பணும். இந்த உலகத்தையே நோக்கி, கவலையை நோக்கி, வேதனை இல்லை, அந்த மனசை கொண்டுட்டு வாங்க ஆண்டவர்கிட்ட. உங்கள் இருதயத்தை கொடுங்க. இதில் இருக்கிற வார்த்தையே அவன் எடுக்கிறான் பாருங்க. இவர் வார்த்தையை தான் போதிக்கிறார். என்னைக்குமே சரி, இந்த வசனம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் வாழ்வீர்கள். இந்த வசனம் உங்கள் இருதயம் விட்டு வெளியே போச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியும் பிரச்சனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் பெருகிரும். அப்போது கர்த்தர் திட்டவட்டமாக சொல்றார், வசனத்தை திருடுறான், உலக கவலை வசனத்தை எடுத்து போட்டு விடும், அது முள்ளு நெருக்கி போட்டு விடும். எனவே வார்த்தைகளே உண்மையாயிரு,
சங்கீதங்களின் புஸ்தகம் 2வது ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம். இது உங்களுக்கு தெரிந்த ஒரு சங்கீதம். தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செய்த பிறகு பாடின ஒரு சங்கீதம். நாத்தான் தீர்க்கதரிசி அவனுடைய பாவத்தை உணர்த்தின பிறகு அவர் பாடுகிறார். அந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். என்ன சொல்ல வர்றாரு? இந்த பாவத்தினாலே எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியெல்லாம் போயிடுச்சு. பாவம் எப்பொழுதுமே எப்படி ஒரு பிரச்சனையை குறித்து கவலைப்பட்டு கலங்கினோம்னா நம்ம வாழ்க்கையில் போராட்டமும் மனசு பூரா சோர்ந்து போகுது இல்லையா? அதே போல் பாவம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பிரச்சனை மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா பாவம் தான். எல்லாத்துலேயும் தப்பிச்சு வருவான், இதில் போய் சிக்குவான். பாவம் செய்யாமல் தப்பிக்கிறது பெரிய விஷயம். அதாவது ஒரு நன்மையை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நன்மை செய்யாதபடிக்கு தீமை செய்ய வைப்பான் பிசாசு. நன்மை செய்த அறிந்திருப்போம், ஆனால் நன்மை செய்ய விட மாட்டான். அதை பவுல் எழுதும்போது ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் அழகாக எழுதுகிறார். நான் நன்மை செய்யணும்னு விரும்புகிறேன், நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை, நான் விரும்பாத தீமையை செய்துடுறேன்னு. அதெல்லாம் எங்கே? மனசில் தான். இங்கே பாவம் செய்யக்கூடாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பரிசுத்தமான மனிதன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனோடு கூட வாழ்ந்து தேவனை உயர்த்தி போற்றி புகழ்ந்து அநேக சங்கீதங்களை இயற்றின ஒரு பரிசுத்தவான். ஆனால் இப்பொழுது அவன் மனது கெடுக்கப்படுகிறது இச்சையினாலே. மனம் கெடுக்கப்பட்ட போது அவன் பாவம் செய்கிறான். பாவம் செய்த பிறகு ஒரு கொலையும் செய்யப்படுகிறது. இதன் பிறகு அவன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய போராட்டத்தை அனுபவிக்கும் போது இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறார், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். என்ன போயிடுச்சு? சந்தோஷம் போயிடுச்சு வாழ்க்கையில். பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு சந்தோஷம் இருக்காதுங்க. சிலர் நினைப்பீங்க, ஆலயத்துக்கும் வர்றாங்க பாவமும் செய்கிறாங்க, அவங்க சந்தோஷமாகவே இருக்க முடியாது. அங்கே வந்து துக்கமாக தான் இருப்பாங்க. ஆலயத்துக்குள்ளே வரும்போதே தேவ பிரசன்னம் அவர்களை நெருக்கும், தேவ பிரசன்னம் அவர்களை பாடாப்படுத்தும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த பிரசன்னத்தோடு இந்த பிரசன்னம் ஒட்டி போகாது. பாவ பிரசன்னம் தேவ பிரசன்னத்தோடு இணைய முடியாது. பாவ பிரசன்னம் எதிர் திசையில் இருக்கும். அப்போ ஒரு மனிதன் தேவாலயத்துக்குள்ளே வந்து அமர்ந்தாலும் சரி, அவனாலே அந்த தேவ பிரசன்னத்தோடு இணைந்து இசைந்து போக முடியாது, ஆராதிக்க முடியாது, துதிக்க முடியாது, பாடல்களை பாட முடியாது, வசனத்தை கேட்க முடியாது. எல்லா பிரச்சனையும் அங்கே இருக்கும். ஏன்னா பாவம். அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறான்னா பாவம் செய்ய வைக்கிறான். இன்னைக்கு ஒன்று கவலைப்பட வைக்கிறான், ரெண்டாவது பாவம் செய்ய வைக்கிறான். அப்போ பாவத்தினால என்ன நடக்கிறது? சந்தோஷத்தை இழந்து போகிறார்கள். 12ஆம் வசனத்தை பாருங்களேன். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும். அப்போ திரும்ப எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே, உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யுங்க, என்னால் முடியல, நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் என்று சொல்லி பாவத்தினாலே எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனிதனாக இருக்கிறான். அப்போ பாவம் அப்படி செய்யுமா? நிச்சயமாக செய்யும். நிச்சயமாக உங்களை கேட்டுக்கு கொண்டு போய்விடும். பாவம் தேவனை விட்டு தூரப்படுத்துகிறது தான் பாவம். எப்போவுமே சரி, பாவத்தை விட்டு தேவனோடு இணைந்து இசைந்து இருக்க பழக வேண்டும். இளைய குமாரன் தூரப்பட்டு போனான் பாவத்தினால. எல்லாம் இழந்த பிறகு தான் அவனுக்கு புத்தி வருது. புத்தி வந்தானே தகப்பன் வீட்டுக்கு வரான். இப்போ மறுபடியுமாக அவன் எடுத்து கட்டப்படுகிறான். அதே போல தான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கர்த்தர் எடுப்பித்து கட்டினார். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. பவுல் எழுதுகிற ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:10. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியா கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து கொடுக்கணும்னு நினச்சிங்க, கொடுக்கல. ஆனால் அதை பற்றி என் குறைச்சல்னால நான் இப்படிலாம் பேசலப்பா, நீங்கள் வந்து அதை கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு இந்த எண்ணம்லாம் இருந்துச்சு, ஆனால் சமயம் வாய்க்கலை, பரவாயில்ல. ஏன்னா நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய மனசு எப்படி இருக்குன்னு அவர் சொல்கிறார். ஒரு பெரிய ஊழியக்காரர், பெரிய அப்போஸ்தலன், 14 நிருபங்களை எழுதின பரிசுத்தவான், கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தவன், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவன், கர்த்தரோடு கூட இசைந்து நடந்து
கர்த்தருக்காகவே மரித்த பரிசுத்தவான். இப்போ அவர் சொல்றா பாருங்க, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். மன ரம்யம், மன ரம்யமாக இருக்க முடியுமா? மன ரம்யம் நித்திய விருந்துன்னு நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அப்போ மன ரம்யம், எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ குறைச்சல்கள் இருந்தாலும். அடுத்த வசனத்தை தெளிவாக சொல்லுகிறார் அதை குறித்து. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்பா, ஏன்னா உயர்ந்த நிலையில் இருந்த மனிதங்க, கமாலியலின் பாதத்தில் அமர்ந்து படித்த மனிதன், பெரிய பணக்காரர். ஆனால் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று விட்டவன், எல்லா சூழ்நிலை எனக்கு வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வந்த மனிதன், அடிபட்டவன், அநேகந்தரம் அடிபட்டவன், எப்படி வேதனைப்பட்ட மனிதன் தெரியுமா? இப்போ அவர் சொல்றார் பாருங்க, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்பா, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எனக்கு எல்லா நிலைமையிலும் வாழ தெரியா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நான் போதிக்கப்பட்டிருக்கேன். இயேசு என்னை போதித்து நடத்தி இருக்கிறார். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கிறேன்னா அதுலேயும் மனரம்யமாக இருப்பேன், வாழ்ந்திருந்தாலும் மனரம்யமாக இருப்பேன். குறைவுபட்டு போய் சாப்பாட்டுக்கே இல்லையா, நான் மனரம்யமாக இருப்பேன், பரவாயில்லன்னு இருப்பேன். எனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. காரணம், அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லா சூழ்நிலையும் என்னை பலப்படுத்துகிற ஒருத்தர் என்னோட கூடவே இருக்கிறார். அதனால எனக்கு எதை பற்றியும் கவலையே இல்லை. இதற்கு இணையாக ஒரு சம்பவம் இருக்கு பழைய ஏற்பாட்டில். நீங்க வாசிச்சு பாருங்க, ஆபகுக்கின் புஸ்தகம். ஆபகுக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே அழகாக ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதுகிற ஒரு முக்கியமான வார்த்தை பாருங்க. 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இதுவும் அதுவும் ஒன்று தான். அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும், ஒன்றுமே இல்லைன்னாலும், அவர் சொன்னார் இல்லையா, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்க தெரியும், வாழ்ந்திருக்க தெரியும், குறைவுபட்டாலும் சரி, எப்படினாலும் சரி, எல்லா நிலைகளிலும் நான் மன ரம்யமாக இருப்பேன். ஏன்னா என் மனதை யாரும் கெடுக்க முடியாது. யாரும் வந்து ஐயோ இப்படி ஆயிட்டியா அப்படி ஆயிட்டியா சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதனால நான் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன். இங்கே ஆபகுக் சொல்லுகிறான் பாருங்க, அந்த காலத்திலேயே அவன் சொல்லுகிற முக்கியமான காரியம் என்ன? அதே தான். ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்லப்பா, நான் அதை பற்றி கவலைப்படலை. இன்றைக்கி நமக்கு பிரச்சனையாக தானே பிசாசு அதானே சொல்கிறான். பார் அங்கே பார், அவங்க எவ்வளோ வசதியாக இருக்காங்க, இங்கே பார் அவங்க எத்தனை கார் வச்சுருக்காங்க, நீ தான் உண்மையாக இருக்க, உத்தமமாக இருக்க, பரிசுத்தமாக இருக்க, உனக்கு தான் ஒன்றுமே இல்லை பாவம் அப்படிமா. ஆனால் உண்மை என்ன? எதுவுமே இல்லைனாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமி உண்டாக்கினவரே உங்களோடு இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படணும்? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். நல்ல கவனிங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இங்கே சொல்லுகிறான் தீர்க்கதரிசி, நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன். ஒன்றுமே இல்லாமல் அத்து போனாலும் சரிப்பா, எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லப்பா, நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். காரணம் என்ன? எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், உருவாக்கினவர், என் தேவைகளை சந்திக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை விட்டு தூரப்பட்டு போலங்க. சில நேரம் நாம தான் அவரை விட்டு தூரப்பட்டு போவோம். அவர் உங்களுக்கோடு இருக்கிற தேவன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். 19ஆம் வசனம் பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். ஒரு நாள் ஒண்டியா என்னை நடக்க பண்ணுவார். அவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார். நான் கீழே போக மாட்டேன், ஒன்றுமே இல்லைனாலும் நான் கீழே போக மாட்டேன். எல்லாவற்றையும் சந்திக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அத்திமரம் துளிர் விடலையா, போட்டோம். எப்படி பாருங்க, திராட்சை செடியில் பழம் இல்லையா, பரவாயில்ல. ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனால் பரவாயில்ல. வயல்கள் தானியத்தை விளைவிக்கல, பரவாயில்ல. எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் அவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவர் ஒரு நாள் என்னை பலப்படுத்தி என் கால்களை உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார், என்னை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். யோசேப்பு அதை தான் நினைச்சிருப்பான். இந்த பாடுகள் எத்தனை இருந்தால் என்ன, ஒரு நாள் என் கர்த்தர் என்னை உயர்த்துவார். அதனால தான் அவன் சொன்னான், இந்த எலும்புகளை இங்கே வைக்காத, ஒரு நாள் கர்த்தர் உங்களை சந்திப்பார், அன்றைக்கு இந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டு போயிருங்க, எழுத்தில் இருக்க வேண்டாம். எத்தனை அருமையான வார்த்தை. யோசிச்சு பாருங்க, அவன் மனசு எப்படி இருந்திருக்கு பாருங்க. இறந்ததுக்கு அப்புறம் பேசுறான்,
இந்த காரியம் நடக்கும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு போவார், அன்னைக்கு எலும்புகளை நீ தூக்கிட்டு போயிடு அப்படிங்கிறான். மோசே அவனுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். இன்றைக்கு சரி, எதுவுமே இல்லைனாலும் சரி, கர்த்தர் ஒருவர் இருந்தால் போதும், உங்கள் தேவைகள் எல்லாவற்றையுமே சந்திக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களிலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பற்றிய தீர்க்க தரிசனம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்கள் மறுபடியும் அதை கேட்டு உங்களுடைய இருதயம் ஆயத்தமாகட்டும், ஆறுதல் அடையட்டும். நீங்கள் பாருங்கள், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். முதல்ல 1. 2வது பாருங்க, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். 2, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். 3 பாருங்க, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையவும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படும். 3 தடவை சொல்றார், துயரத்துக்கு பதிலாக. துயரத்தை நீக்குகிறவர், துன்பத்தை போக்குகிறவர், உங்களை சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். நீங்க கவலையே படாதீங்க. கவலைப்படுவதனாலே உங்களுடைய சரீரம் ஒடுங்கி போகும், உங்களுடைய இருதயம் ஒடுங்கி போய்விடும், வேதனை வரும், வியாதியின் படுக்கை வரும். ஆனால் மன மகிழ்ச்சி ஔஷதம். அவர்களை என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழப்படுவேன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய பலன். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்கள் சரீரம் சந்தோஷமாக இருக்கும், உங்கள் சரீரத்தில் சுகம் இருக்கும், பலன் இருக்கும். ஆனால் எந்த கவலைப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுடைய இருதயம் சோர்ந்து போய்விடும், உங்களுடைய சரீரம் பலவீனப்பட்டு போய்விடும், பல வியாதிகள் உள்ளே வந்துடும். நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள், சந்தோஷப்பட்டு பாடி ஆராதிச்சு பாருங்கள். அதற்கு வேதம் சொல்லுகிற சில வார்த்தைகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்ததையே நான் மறுபடியும் சொல்லுகிறேன். 1, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மேலே மரியாதை போல பாதத்தில் அமர்ந்து பாரத்தை இறக்கி வைங்க. 2வது, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய இயலாமை, உங்களுடைய தேவை, உங்களுடைய வறுமை, உங்களுடைய தரித்திரம், உங்கள் கடன் பிரச்சனை, உங்களுக்கு எதிராக செயல்படுகிற வல்லமைகள், உங்களுக்கு விரோதமான சக்திகள் எதுவாக இருந்தாலும் சரி தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற தேவன். 3வதாக, அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். பாரத்தை இறக்கி வைங்க. பாரம் வேறு, கவலை வேறு. அது மாத்திரமல்ல, உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயமாகவே தேவன் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். கடைசியாக 145ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். பலவீனத்திலே பலன் தருகிறவர், வனாந்தரத்தை வயல் நிலமாய் மாற்றுகிறவர், சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி எடுக்கிறவர், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிற தேவன். அவர் நிச்சயமாகவே அவர் சொல்லுகிற வார்த்தை, விழுகிற யாவரையும் தாங்குகிறவராக, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவராக ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மனம் கெடுக்கப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏவாளுடைய மனம் கெட்டு போனது. ஏவாளுடைய மனதை கெடுத்து அவளை பாவம் செய்ய வைத்து, ஆதாமையும் பாவம் செய்ய வைத்து, தேவனை விட்டு பிரித்து விழுந்து போக செய்தவன் இன்றைக்கும் அதே நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனதை எல்லா காவலோடும், அதுதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடு காத்து கொள்ளுங்கள். அப்பொழுது அதிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்படும். எனவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய மனபாரங்கள், உங்களுடைய வருத்தங்கள், வேதனைகளை கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வையுங்கள். அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபியுங்கள். மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் நீங்களும் நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அவருக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. எழுந்து புறப்படுங்கள். உங்களுக்கென்று கர்த்தர் நியமித்த காரியங்களை செய்யுங்கள். கர்த்தரிடத்தில் கேளுங்கள், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேளுங்கள். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார்.
தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக உங்களோடு பேசுவார், உங்களை நடத்துவார், உங்களை பாதுகாத்து பராமரிப்பார். அவர் உங்களை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ராஜா, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஆராய்ந்து அறிந்த தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு ஒவ்வொருடைய குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ தகப்பன், நீர் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் தண்ணீரை ரசமாய் மாற்றின தேவன், வனாந்தரத்தை வயல் நிலமாய் மாற்றின தேவன் அல்லவா? ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். குடும்பத்திலே தேவ சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. துதியும் கீத சத்தமும் கேட்கும்படி ஜெபிக்கிறேன். அழுகுரல் நீங்கட்டும் கர்த்தாவே, வேதனையான சத்தம் நீங்கட்டும் கர்த்தாவே. பாரமான வருத்தமான வேதனைகள் எல்லாம் நீங்கி ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தேவ பிரசன்னம் நிறைத்திருக்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.